ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னைக்கு ஆரம்பிச்ச எபிசோட்ல சதீஷ் அரசிய தனியா பார்க்கணும்னு கேட்டான். அதுக்கு பாண்டியனும் அரசிய தனியா அனுப்பி வச்சார். கூடவே மீனாவும் போனாங்க. சதீஷ் மட்டும்தான் பேசிட்டே இருந்தான். நம்ம அரசி ஒரு வார்த்தை கூட பேசல. மீனா தான் பேசிட்டே இருந்தா. அப்புறம் எல்லார் முன்னாடியும் தனக்கு அரசிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி அரசி சம்மதமும் கேட்டாங்க. அதுக்கு அவ தலைய மட்டும் ஆட்டுனா. இத பார்த்தா அரசிக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. கண்டிப்பா இந்த கல்யாணத்துல பஞ்சாயத்து இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் 2 மாசத்துல சதீஷ் துபாய் போய் இப்போ வாங்குற சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமா சம்பளம் வாங்குவான்னு எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஏற்கனவே பேசின மாதிரி கல்யாண நிச்சயத்தையும் சேர்த்து பண்ணிடலாம்னு பாண்டியனோட அக்கா கேட்க அதுக்கு பாண்டியனும் சரி சொல்லிட்டான். இது பாண்டியனோட பையனுக்கும் மருமகள்களுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. இன்னும் 2 மாசத்துல சதீஷுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிருக்காராம். அதனால நாங்க 2 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாண தேதியையும் குறிச்சிட்டோம்னு பாண்டியனோட அக்கா சொல்லிட்டாங்க. இதுக்கு தொடர்ந்து கல்யாண பத்திரிகை வாசிச்சு நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு அவசர அவசரமா நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சாங்கன்னு பாண்டியனோட மருமகள்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையோட நம்பர் வாங்கி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசியோட படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு அவங்க பிளான் பண்றாங்க. அதுக்கு நம்பர் எப்படி வாங்குறது, யார்கிட்ட கேக்குறதுன்னு பேசிட்டே இருக்கும்போது கதிர் தான் கரெக்டான ஆளு. அவரு வாங்கி கொடுத்துடுவாருன்னு ராஜி சொல்றதோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலோட இன்னைக்கோட எபிசோட் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட எபிசோட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல பஞ்சாயத்து வருமான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.